அப்படிங்கறதுதான். ஆனா தற்கொலை எல்லாம் இல்லங்க, வெயிட் பண்ணி பாக்கணும் யாரு தற்கொலைன்னு. ஏங்க தற்கொலைக்காகங்க இப்படி வருவோம், எங்க தளபதிக்காக இப்படி வர்றோம். தற்கொலைங்க பார்த்தா தெரியலையா? ஒன்னே ஒரு சொல்லுங்க, விஜயகாந்த் அண்ணாவை மட்டும் தான் விட்டுட்டுங்க, ஆனா விஜய் வரவே மாட்டோம். கண்டிப்பா வரவேற்போம், நாங்க தான் ஜெயிப்போம். தாவேக தான் டிவிக்கே தான் ஜெயிக்கும். நாங்க யாருமே இதை விட மாட்டோம், டிவிக்கே தான் ஜெயிக்கும். தற்கொலைன்னு சொல்றாங்கங்கறக்காக எல்லாம் நாங்க வந்து அதை இது பண்ண. அண்ணன் என்ன சொன்னாரு, செயல்ல நீங்க காட்டுங்க, நீங்க வாயே பேசாதீங்க, செயல்ல காட்டுங்க, அவ்வளவுதான். ஆனா அவரே விஜயகாந்த வர வச்சிருந்தாரு, ஆட்சி எப்படி எடுத்து பாரு. இப்ப விஜய் வந்துருக்காரு, அவர் இடத்துல இவரு வந்து அண்ணா தம்பியா நின்னுக்கிறாரு, கண்டிப்பா அவர் வர வைப்பாரு. வணக்கங்க, திருப்பூர்ல இருந்து வர்றேன், ஆத்துப்பாளையம் பகுதியில இருந்து வர்றேன். 10வது வார்டு. நானு தளபதியை பார்க்கணும் இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை வந்து பார்த்ததுல. ரொம்ப எமோஷனல் எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவருக்காண்டியே நான் வந்திருக்கேன். நானு அவரோட ரசிகனா, இப்ப அவரோட தொண்டனா வந்திருக்கேன். நானு ரோட்ஸ் இது மாதிரி பொதுக்கூட்டம் பண்றதா கொஞ்சம் இது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இங்க நல்லா சேஃப்டியா இருக்கு. எல்லா லேடிஸ்க்கும் தனியா இது பண்ணிருக்காங்க, பசங்களுக்கு தனியா இது பண்ணிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாதான் இருக்கு. ஆமாங்க. நல்ல உதவியா இருக்கும். அவர் புரட்சி தலைவரோட இருந்தவர் எங்களுக்கு தளபதியோட இணைஞ்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கு மேல இன்னுமே எங்களுக்கு தளபதி வந்து இன்னுமே இதாவாரு, பிரபலம் ஆவாரு. என் பேர் உமாங்க.